வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் மாங்காய் மரத்தில் பறித்தது. இது பாருங்க ரொம்ப டேஞ்சராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாங்காயெல்லாம் நம்ம இங்கே சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. இதை அரிஞ்சு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு இந்த பின்னாடி உள்ள பகுதியெல்லாம் அரிஞ்சு பற்றா போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன துண்டாக. இப்போ பாருங்கள், எப்போவுமே மாங்காய் வத்தல் பொருளை போட்டு கொதிக்க வைக்காதீங்க. மாங்காயை போட்டு கொதிக்க வச்சிடாதீங்க. இங்கே வேறு இந்த மாதிரி தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி போடணும். சரிங்களா? தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறமா அந்த மாங்காயெல்லாம் போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வீணாக போன மாங்காய்லாம் தூக்கி போடக்கூடாதுங்க. அப்படியே சின்ன சின்னதாக அரிஞ்சு நம்ம வடகம் போட்டுக்கலாம். இந்த மழை காலத்துலலாம் இந்த வத்தல் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் சுடுதண்ணில் இருக்கணும், அப்புறம் ஆஃப் பண்ணிவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆயிட்டுங்க பாருங்கள். அப்படி அந்த சூட்லேயே வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிட்டுங்க. ஆறின பிறகு நல்லா வடிகட்டி இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெயினாக போகிற மாங்காய் வத்தலாக்கியாச்சு. எப்போவுமே மாங்காய் வத்த போடையில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறமா தான் மாங்காயை உள்ள போடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கொளத்து போயிடும். சில பேர் இப்போ போடையிலேயே பச்சை தண்ணியோட போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கொண்டே வெயிலில் காய போட்டு வத்தல் போட வேண்டியதான். வீணாக போட மாங்காய் அழகான வத்தல் ஆகிடுச்சு. தூக்கி போடாமல் இந்த கருப்பு இருக்கிற மாங்காயெல்லாம் ஒரு சைடு அரைஞ்சி வத்த போட்டுருங்க. என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.